بسم الله الرحمن الرحيم هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் இறை தூதர் இறுதி தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தொடர்ந்தவர்கள், துயர்ந்தவர்கள், இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகிற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், குறிப்பாக என்னையும் உங்களையும் ஈண்டெடுத்து அறிவு, அன்பு, பாசம், நேசம் அத்துணையும் ஊட்டி வளர்த்துவிட்டு அவ்வப்போது அவர்களுடைய ஞாபகங்களை மறக்க முடியாமல் தத்தளித்து கொண்டு கவலைகளில் ஆளுகின்ற அளவுக்கு அடிமனதிலே ஆழமான இடத்தை பெற்று எங்களுடைய கண்களையும் இந்த மண்களையும் விட்டு மறைந்து மன்னரைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்றைக்குமே மறக்க முடியாத நெஞ்சங்களில் ஆழமான இடங்களை பெற்றுக்கொண்ட மரியாதைக்கும் நேசத்துக்கும் பாசத்துக்கும் உரிய தாய் தந்தை, இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்கும் நேசத்துக்கும் பாசத்துக்கும் உரிய தாய் தந்தை எல்லோர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். வார்த்தைகளிலே சிறந்தது அல்லாஹ்வுடைய வேதமாகிய திருக்குர்ஆனுடைய வார்த்தைகள் என்றும், வழிகாட்டலிலே சிறந்தது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் என்றும், மார்க்கத்தின் பேரால் புகுத்தப்பட்ட விடயங்கள் எல்லாமே பித்ஆத்துக்கள், அனாச்சாரங்கள் என்றும், பித்ஆத்துக்கள், அனாச்சாரங்கள் எல்லாமே வழிகேடுகள் என்றும், வழிகேடுகள் எல்லாமே மனிதனை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்று தன்னுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் போதும் இந்த மனித சமுதாயத்துக்கு ஞாபகமூட்டிய அந்த பொன்மொழியை இந்த நேரத்திலும் முன்மொழிந்தவனாய் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என் மீதும் உங்கள் மீதும் செய்த அளப்பெரிய அருள், அல்லாஹ்வுடைய மாளிகையில் அதுவும் குறிப்பாக ஷிர்க்குகளும் பித்ஆத்துக்களும் கலக்காத அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி தொழ வேண்டும் என்று கட்டளையிட்டார்களோ அப்படி இஷாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு அல்லாஹ்வுடைய தூதரையும் அல்லாஹுவையும் இன்னும் அல்லாஹ்வுடைய தூதரையும் சரியாக படித்து விளங்கி இந்த உலகத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு நானும் நீங்களும் இந்த இடத்திலே ஒன்று சேர்ந்திருக்கிறோம் என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு அருளை அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான் என்பது அர்த்தம். அதனால்
இது முடிகிற வரைக்கும், அந்த அருளை நிரப்பமாக பெறுகிற வரைக்கும், இறுதி வரைக்கும் உறுதியோடு இந்த இடத்திலே இருந்து அமர்ந்து கேட்டுவிட்டு செல்லுமாறு உங்களை வினயமாக ஆரம்பத்தில் வேண்டிக் கொண்டவனாய் என்னுடைய தலைப்புக்குள் வருகிறேன். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று பொதுவாக இலங்கை திருநாட்டை எடுத்துக்கொண்டால் எல்லா இடங்களிலும் இன்றைக்கு வைரஸ் பரவுவதாகவும், காய்ச்சல்கள் பரவுவதாகவும், டெங்கு நோய்கள் அதிகரிப்பதாகவும், இப்படி பலதரப்பட்ட நோய்களும் பலதரப்பட்ட பிரச்சனைகளும் இன்றைக்கு இலங்கை திருநாட்டிலே இன்றைக்கு மிக தீவிரமாக பரவி வருவதாக நாங்கள் கேள்விப்படுகிறோம். அதை கண்கூடாக நாங்கள் பார்க்கிறோம். அதிலே மிக முக்கியமாக அண்மை காலத்திலே இலங்கை திருநாட்டில் வாழுகின்ற எல்லா மக்கள் மத்தியிலும் இந்த டெங்கு என்று சொல்லுகின்ற ஒரு நோய் இன்றைக்கு பெரிய ஒரு தீவிரமாக பரகுகின்ற ஒரு நோயாக இன்றைக்கு காணப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த மட்டில் இஸ்லாம் ஒரு அற்புதமான மார்க்கம், ஒரு அதிசயமான மார்க்கம், ஒரு ஆச்சரியமான மார்க்கம். இந்த இஸ்லாத்தை ஒரு மனிதன் சரியாக புரிந்து கொள்வானாக இருந்தால் இந்த இஸ்லாம் எல்லா நோய்களிலும் இருந்து பாதுகாப்போடு பக்குவத்தோடு நடந்து கொள்வதற்கு பலதரப்பட்ட புத்திமதிகளை சொல்லித் தருகின்ற ஒரு அற்புதமான ஒரு மார்க்கம் தான் தோழர்களே இந்த இஸ்லாமிய மார்க்கம். ஆனால் அதனுடைய பெருமதி எனக்கும் உங்களுக்கும் இன்னும் சரியாக விளங்கவில்லை என்பதுதான் அர்த்தம். ஏனென்றால் இன்றைக்கு இருக்கிற மாற்று மத அன்பர்கள் எத்தனையோ பேர்கள் குர்ஆனுடைய பெருமதியை அறிந்து அதை ஆய்வு செய்து படித்து அதிலே சொல்லப்படுகிற கருத்துக்களை அவர்கள் உணர்ந்து இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் நிறையவே பேர்கள் இருக்கிறார்கள். ஹதீஸை உணர்ந்து படித்து ஆய்வு செய்து இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் நிறையவே பேர்கள் இருக்கிறார்கள். நம்ம யாருமே இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் அல்ல. ஆனால் இஸ்லாத்துக்கு வந்தவர்களை நாங்கள் ஆச்சரியமாகத்தான் பார்ப்போம். அதுக்கு ஒரு பேர் எங்கட முஸ்லிம் சமுதாயத்தில் மௌலா இஸ்லாம் என்று கூட சொல்லுவார்கள். எங்கட முஸ்லிம் சமுதாயத்தில் இஸ்லாத்துக்கு வந்தவர்களை மௌலா இஸ்லாம் அப்படி என்றுதான் சொல்வார்கள். பள்ளிக்கு வந்தால் கூட ஒரு வகையாக பார்க்கிற ஒரு பார்வைதான் இன்றைக்கும் இருக்கிறது. ஆனால் அபூபக்கர் அவர்கள் கன்வெர்ட் ஆகி இஸ்லாத்துக்கு வந்தவர், உமர் அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்தவர், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்தவர். இந்த உலகத்திலே வாழ்ந்து மறைந்த பெரும்பான்மையான சஹாபாக்கள் எல்லாம் இஸ்லாத்துக்கு வந்தவர்கள். இஸ்லாத்துக்கு வந்துதான் இந்த உலகத்தில் சேவைகளும் தியாகங்களும் செய்து மனித புனிதர்களாக மாறினார்கள். இஸ்லாத்தை படித்து வந்தார்கள், விளங்கி வந்தார்கள். நாம் இஸ்லாத்தை படித்து வரவில்லை, நாம் இஸ்லாத்தை விளங்கி வரவில்லை, நாம் இஸ்லாத்தை ஆய்வு செய்து வரவில்லை. அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர, அல்லாஹு தஆலா அருள் செய்தவர்களை தவிர உம்மா வாப்பா சாச்சா சாச்சி பாட்டன் பூட்டி அப்படி என்று பரம்பரையாக இஸ்லாத்திலே வந்ததினால் இதனுடைய தத்துவங்களும் தாற்பயங்களும் இது சொல்லுகின்ற அத்துணை நடவடிக்கைகளும் சரியாக புரியாமல் போவதற்கு ஒரு காரணம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே ஒரு செய்தியை சொல்கிற போது சூரத்துல் பக்கரா 208வது வசனத்திலே அல்லாஹு தஆலா இப்படி சொல்கிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே. ஈமான் கொண்டவர்களை தான் அழைக்கிறான். குர்ஆன் பலதரப்பட்ட விதத்தில் அழைக்கும். யா அய்யுஹன்னாஸ், ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் அழைக்கும். அது பொதுவாக என்ன செய்யும்? குர்ஆன் பேசும். ஆனால் இங்கு பேசுகிற போதும் யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, நீங்கள் சம்பூர்ணமாக இஸ்லாத்துக்குள் நீங்கள் நுழைந்து விடுவுங்கள், நீங்கள் சம்பூர்ணமாக இஸ்லாத்துக்குள் நீங்கள் நுழைந்து விடுவுங்கள் என்று அல் குர்ஆன் எங்களை அழைப்பதை நாங்கள் பார்க்கிறோம். யாரை அழைக்கிறது அப்படி என்று கேட்டால் ஈமான் கொண்டவர்களை இஸ்லாம் அழைக்கிறது. ஈமான் கொள்ளாதவர்களை இஸ்லாம் எப்படி அழைக்கும் என்று கேட்டால் யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களை அப்படி என்று அழைக்கும், அப்படி என்று கூப்பிடும். ஈமான் கொண்டவர்களை யா அய்யுஹல்லதீன ஆமனு அப்படி என்று செய்யும் அல் குர்ஆன் கூப்பிடும். அதனால் தான் ஈமான் கொள்ளாதவர்களை இஸ்லாம் நஜீஸானவர்கள் அப்படி என்று பார்க்கிறது. அவர்களுடைய ஆடையிலோ உடம்பிலோ அல்ல, உள்ளத்தில் நஜீஸ் என்று இஸ்லாம் அழைக்கிறது. ஈமான் கொண்டவர்கள் உள்ளத்திலும் சரி, ஆடையிலும் சரி, இருக்கிற இடங்களிலும் சரி, சுற்றுச்சூழலிலும் சரி, அவர்கள் பரிசுத்தமானவர்களாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் என்ன செய்கிறது? வலியுறுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தை தந்து, இந்த மார்க்கத்தில் இந்த சுத்தம் சுகாதாரம் பேசப்படுவதை போல எந்த ஒரு மார்க்கத்திலும் பேசப்படுவதை நீங்கள் காண மாட்டீர்கள். இப்ப எல்லாம் நிறைய நோய் வருவதற்கு காரணம்
இன்றைக்கு எங்களுக்கு நாகரிகம் கூடிட்டு. ஒரு காலத்தில் வீடுகளில் இந்த மாபிள் பதிச்சு, இந்த போச்சு வச்சு, கொமட்டு வச்சு, டாய்லெட் எல்லாம் மிக குறைய. ஆனா அந்த காலத்தில் நோயும் குறைய, மிக குறைய. அங்க இருக்கும் ஒரு பேர் சொல்லுவார்கள், சொல்லுவது பொருத்தமா தெரியாது, புலக்கடை அப்படி என்று சொல்வார்கள். ஆனா அது ஒரு அப்படியே மட்டையால கட்டி வெட்டி போட்டு தான் போறது. அதுலதான் தண்ணி ஒன்றுக்கு ரெண்டுக்கு போயிட்டு கழுகிட்டு வாருது. ஆனால் மண்ணிலேயே சுத்தம் செஞ்சுட்டு மண்ணுக்குள்ளாலேயே வந்துருவாங்க. ஆனால் நோய்கள் கடத்தப்படுவது என்பது கிடையாது. அதுல பெரியதொரு இஸ்லாம் தத்துவத்தை வைத்திருக்கிறது. அதனால் இந்த கொமட்டு போச்செல்லாம் பாவிக்க கூடாது என்று சொல்ல இல்லை. சுத்தமாக சுகாதாரமாக பாவிப்பதை இஸ்லாம் எப்போதும் வரவேற்கும். ஆனால் அதுல இருக்கிற சுத்தத்துக்கும் இது சுத்தம் செஞ்சாதான் சுத்தமாகும். அது வெட்டி புதைச்சாலே சுத்தமாகிடும். ஏண்டா இந்த தண்ணி எல்லாம் ஃபில்டர் பண்ணி வருகிறது தானே. நம்ம குடிக்கிற தண்ணி சுத்தமான தண்ணின்னு குடிக்கிறோம் தானே. அதை எப்படி ஃபில்டர் பண்றான் பாத்தீங்களா? மண்ணை எடுத்து, கிவுளை எடுத்து, கிரவலை எடுத்து அதுக்குள்ளால அனுப்பி 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 தான் என்ன செய்கிறான்? சுத்தம் செஞ்சு வருகிறது தண்ணீர். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் குளிக்கிற போது, கடமையான குளிப்பை நாங்கள் குளித்து சுத்தமாகிற போது எங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொல்லி தருகிறார்கள். நீங்கள் என்ன செய்யுங்கள்? முதலாவதாக உங்களுடைய கையினால் மறைவான இடங்களில் நல்ல முறையிலே சுத்தம் செய்து கொள்ளுங்கள். சுத்தம் செய்த அந்த கையை மண்ணில் தேய்த்து கழுகி கொள்ளுங்கள் என்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அல்லாஹ் அக்பர். மண்ணில் தேய்த்து கழுகி கொள்ளுங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மண்ணுக்கு என்ற ஒரு சக்தி இருக்கிறது தோழர்களே. இந்த மண்ணுக்கு என்ற ஒரு சக்தி இருக்கிறது. அல் குர்ஆனும் அதை தெளிவாக சொல்கிறது. இந்த பூமிகள் எல்லாம் சுத்தம் செய்வதற்காக சுத்தமாகவே இருக்கிறது அப்படி என்று குர்ஆனும் பேசுகிறது. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. இஸ்லாத்தில் இந்த சுத்தம் சுகாதாரம் பேசப்படுவதை போல எந்த ஒரு மார்க்கத்திலும் பேசப்படுவதை, எந்த ஒரு மார்க்கத்திலும் முன்னுரிமைப்படுத்தப்படுவதை நீங்கள் காண முடியாது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் சூரத்துல் பக்கரா 222வது வசனத்திலே அல்லாஹு தஆலா இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்ததஹிரீன், அல்லாஹு தஆலா தௌபா செய்யக்கூடியவர்களை நேசிக்கிறான். பாவம் செய்துவிட்டு மக்கள் எல்லாம் தூங்குகிற நேரத்தில் எழும்பி அல்லாஹ்விடத்தில் தான் செய்த தப்புக்காக, தான் செய்த தவறுக்காக கண்ணீர் சிந்தி அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்கிறார்களே, அவர்களை அல்லாஹு தஆலா நேசிக்கிறான். அதே போன்று சுத்தத்தோடும் சுகாதாரத்தோடும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்களையும் அல்லாஹு தஆலா நேசிக்கிறான். தௌபா செய்யக்கூடிய மக்களை நேசிக்கிறான், நோன்பு பிடிக்கக்கூடிய மக்களை நேசிக்கிறான், இபாதத் செய்யக்கூடிய மக்களை நேசிக்கிறான், தொழக்கூடிய மக்களை நேசிக்கிறான். சுத்தத்தோடும் சுகாதாரத்தோடும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களையும் அல்லாஹு தஆலா நேசிக்கிறான். எப்படி ஒரு அற்புதமான ஒரு மார்க்கம்! ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஹீஹுல் முஸ்லிம் 203வது ஹதீஸ், இது அரபு இலக்கம், அத்துஹூரு ஷத்ருல் ஈமான், அத்துஹூரு ஷத்ருல் ஈமான், சுத்தம் சுகாதாரம் என்பது ஈமானில் அரைவாசி என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியான அற்புதமான ஒரு மார்க்கத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சுத்தம் சுகாதாரம் இந்த உலகத்தில் அற்றுப்போகுமாக இருந்தால் நிறைய நோய்களும் நிறைய பீடிகைகளும் இந்த உலகத்துக்கு வருவது என்பது உறுதி. அப்படி என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் சொல்றேன் என்றால், இந்த டெங்கு என்று சொல்லுகின்ற ஒரு நோய் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக, பல வைரசுகள் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக இலங்கை திருநாட்டிலே பரவி கொண்டு வருவதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த டெங்கு நோய் என்பது 2002ஆம் ஆண்டு 8931 பேர் இந்த டெங்கு நோயினால் இலங்கையிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 2003ஆம் ஆண்டு 4672 பேர் டெங்கு நோயினால் இலங்கையிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 2004ஆம் ஆண்டு 15463 பேர்கள் இலங்கை திருநாட்டிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 2005ஆம் ஆண்டு 5994 பேர்கள் இலங்கை திருநாட்டிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 2006ஆம் ஆண்டு 11980 பேர்கள் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 2007ஆம் ஆண்டு 7330
22 பேர்கள் இலங்கை திருநாட்டிலே டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 2008ஆம் ஆண்டு 6607 பேர்கள் இலங்கை திருநாட்டிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 2009ஆம் ஆண்டு 35,095 பேர்கள் இலங்கை திருநாட்டிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 2010ஆம் ஆண்டு 34,105 பேர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 2011ஆம் ஆண்டு 28,140 பேர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 2012ஆம் ஆண்டு 44,456 பேர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 2013ஆம் ஆண்டு 32,063 பேர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 2015ஆம் ஆண்டு 29,777 பேர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 2016ஆம் ஆண்டு 55,150 பேர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 2017ஆம் ஆண்டு 2 மாதத்துக்குள் 2017ஆம் ஆண்டு நடக்குகின்ற இந்த வருடத்தில் 2 மாதத்துக்குள் 12,500 பேர்கள் இலங்கை திருநாட்டிலே டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த டெங்கு நோயினால் பாதிக்கப்படுவதற்கான மிக முக்கியமான காரணம் என்ன? இது நான் சொல்ல தகவல் அல்ல, இலங்கை திருநாட்டுடைய சுகாதார அமைச்சு வெளியிட்ட ஒரு உண்மையான அறிக்கை. இந்த டெங்கு நோய் பரவுவதற்கான காரணம் என்ன அப்படி என்று கேட்டால், நம்ம நினைக்கிறோம் என்ன தெரியுமா? இந்த முன்சிபல் சரியாக ரோட்டை சுத்தம் செய்யணும், ஊட்ட சுத்தம் செய்யணும், பொலிசு வரக்குள்ள ஊட்ட சுத்தம் செய்யறது, ஜிஎஸ் விதானையார் வரக்குள்ள ஊட்ட சுத்தம் செய்யறது, ஃபைன் அடிச்சிருவான் என்ற பயத்தில் சுத்தம் செய்யறது, இதை இஸ்லாம் சொல்ல இல்லை. ஒரு மனிதன் வாழுகிற காலத்தில் எப்போதும் அத்துஹூரு ஷத்ருல் ஈமான், அவன்கிட்ட ஈமான் இருந்தால் சுத்தம் இருக்கும் அப்படி என்று இஸ்லாம் சொல்கிறது. ஈமான் இல்லாதவன்கிட்ட சுத்தம் இல்லாம இருக்கலாம், ஈமான் உள்ளவனிடத்தில் சுத்தம் இல்லாமல் அவன் இருக்க முடியாது. தோழர்களே, அவன் இருக்க முடியாது. ஏனென்றால் இஸ்லாம் இந்த சுத்தத்தை அந்த அளவுக்கு வலியுறுத்துகிறது. இந்த 2017ஆம் ஆண்டு இவ்வளவு பாரதூரமாக இந்த டெங்கு நோய் இலங்கை திருநாட்டிலே பரவுவதற்கான காரணம் சுத்தம் இல்லாததான் காரணம், வேற எதுவுமே இல்லை. இது சுகாதார அமைச்சு அறிவித்திருக்கின்ற டெங்கு நோய் சம்பந்தமாக பேசுகின்ற உத்தியோகத்தர்கள் அறிவித்திருக்கின்ற ஒரு அறிக்கை. ஏன் அப்படி என்று கேட்டால், இது எங்க பரகுது அப்படி என்று கேட்டால் சுற்றுச்சூழல்ல பரவுது. இந்த சிரட்டையில இருக்கிற தண்ணி, நம்மளோட பிள்ளைகள் சாப்பிட்டு வீசுகிற இந்த யோகேட் கப்புல இருக்கிற தண்ணி, நம்ம திண்டு போட்டு கீழே போடுற ரம்முட்டாங்கோதுல தங்குற தண்ணி, ரோட்டில் நின்றுட்டு உரிச்சு போட்டு போடுற வாழைப்பழ கோதுல தங்குற தண்ணி, நம்ம வீட்டுல திருவி போட்டு போடுற ஏதாவது சிரட்டைகள் தங்குகிற தண்ணி, வீட்டில் இருக்கிற பீரையில சொட்டு சொட்டாக வழிகிற இடத்துல உருவாகிற அந்த அசுத்தங்கள், அந்த தண்ணியில உருவாகிற டெங்கு தான், நெலும்புதான் இந்த டெங்கு நோயை பரப்புகிறது என்று இன்றைக்கு முழு உலகமே என்ன செய்திருக்கிறது, இன்றைக்கு அடையாளப்படுத்திருக்கிறது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இஸ்லாமும் 1400 வருடங்களுக்கு முன்னர் இது சம்பந்தமாக அல் குர்ஆனிலும் சுன்னாவிலும் எங்களுக்கு அழகாக சொல்லித் தருவதை நீங்கள் பார்க்கலாம். சஹீஹுல் முஸ்லிம் 214வது ஹதீஸ், 1596வது ஹதீஸ், 99வது ஹதீஸாக சஹீஹுல் முஸ்லிமிலே அரபு இலக்கத்திலே இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கத்துல் இனா, கத்துல் இனா, உங்களுடைய பாத்திரங்களை நீங்கள் மூடி வையுங்கள், வஅவுகு ஸிகா, உங்களுடைய தண்ணி பைகளை கட்டி வையுங்கள், ஃபஇன்ன ஃபிஸ் ஸனதி லைலத்தன், ஒரு வருஷத்தில் ஒரு இரவு இருக்கிறது, யன்ஸிலு ஃபீஹி வபாஉன், அந்த இரவிலே நோய் இறங்குகிறது. அல்லாஹ் அக்பர். வருஷத்தில் ஒரு நாள் இருக்கிறது, ஒரு இரவு இருக்கிறது, அந்த வருஷத்தில் இருக்கின்ற அந்த இரவில், அந்த நாளில் நோய் இறங்குகிறது. அந்த நோய் லா யமுர்ரு பிஇனாஇன் லைஸ அலைஹி கிதாஉன், எதுக்கெல்லாம் மூடி இல்லையோ அந்த மூடி இல்லாத பாத்திரத்துக்குள் அந்த நோய் இறங்குகிறது. எதெல்லாம் கட்டப்படாத தண்ணீர் பைகளாக இருக்கிறதோ அந்த தண்ணீர் பைக்குள் அந்த நோய் இறங்குகிறது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அற்புதமான மார்க்கமா இல்லையா? நீங்கள் உங்களுடைய தண்ணீர் பாத்திரத்தை கட்டி வையுங்கள், உங்களுடைய பாத்திரங்களை மூடி வையுங்கள். வருஷத்திலே ஒரு நாள் இருக்கிறது, ஒரு இரவு இருக்கிறது,
அந்த நாளிலும் அந்த இரவிலும் வானத்திலே இருந்து நோய் இறங்குகிறது. அந்த நோயும் அந்த பலாயும் அந்த முசீபத்துக்களும் எங்கே இறங்குகிறது என்று கேட்டால், மூடப்படாத பாத்திரத்திலும் கட்டப்படாத தண்ணீர் பைகளிலும் அந்த நோய் இறங்குகிறது என்று சொல்லுகின்ற ஹதீதி சஹீஹுல் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். இந்த டெங்கு எங்க உருவாகுது? சுத்தமான நீர்ல தான் உருவாகுது. எங்க உருவாகுது? சுத்தமான நீரில் தான் இந்த டெங்கு உருவாகிறது. தேங்கி நிற்கிற தண்ணீரில் தான் இந்த டெங்கு உருவாகிறது. திறந்திருக்கின்ற யோகேட் கப்புகளிலும், திறந்திருக்கின்ற சிரட்டைகளிலும், திறந்திருக்கின்ற குறும்பை மூடிகளிலும், குறும்பைகளிலும் தான் இந்த டெங்கு உருவாகிறது என்று இன்றைக்கு அத்துணை மக்களும் பேசுகின்ற காலகட்டத்தில் 1400 வருஷங்களுக்கு முன்னர் ஒரு இரவு இருக்கிறது. அந்த இரவில் நோய் இறங்குகிறது. அது கட்டப்படாத பாத்திரத்திலும் மூடப்படாத ஏனங்களிலும் அந்த நோய் இறங்குகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாக இருந்தால், இந்த இஸ்லாம் சுத்தத்தை, சுகாதாரத்தை எவ்வளவு வலியுறுத்துகிறது பாருங்கள். அது மாத்திரமல்ல, பாருங்கள் இஸ்லாம் எந்த அளவுக்கு சுத்தத்தையும் சுகாதாரத்தையும் வலியுறுத்துகிறது அப்படி என்று பார்த்தால், ஒரு மனிதன் முதலாவது எழும்பினவுடன் அல்லாஹ்வை தொழக்கூடாது. ஏனைய மதங்கள்ல கண்ணை மூடிக்கிட்டு கண்ணை திறந்துக்கிட்டு போய் கும்பிட்டுட்டு வந்துடலாம், கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம், விஹாரைக்கு போயிட்டு வந்துடலாம். ஆனால் இஸ்லாத்தில் அப்படி செய்ய முடியாது. அவன் சுத்தத்தோடு, சுகாதாரத்தோடு, ஆடை சுத்தத்தோடு, உடல் சுத்தத்தோடு, இடம் சுத்தமாக இருக்கிற நிலைமையில் தான் அல்லாஹுவை வணங்க வேண்டும் என்று இஸ்லாம் பணிக்கிறது. அதனால்தான் இந்த உலகத்திலேயே 2வது அத்தியாயமாக இறக்கப்பட்ட சூரத்துல் முத்தஸிர், அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா யா அய்யுஹல் முத்தஸிர், போர்வை போத்திக் கொண்டிருப்பவரே, கும் ஃபஅன்திர், எழும்புவீராக, எழும்பி மக்களுக்கு நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீர்களாக. போர்வை போட்டுக் கொண்டிருப்பவரே எழும்புவீராக, எழும்பி மக்களுக்கு நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீர்களாக. அப்படி என்ற வசனம் எப்போது இறங்குகிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலையிலே தன்னந்தனியாக இருக்கிற போது காணாத ஒரு மனித தோற்றத்தில் வந்த ஒரு மனிதரை கண்டு பயப்படுகிறார்கள். ஊற்றுக்குள் மனைவியிடத்தில் ஓடி வருகிறார்கள். ஜம்மீலூனி ஜம்மீலூனி, என்னை போத்துங்கள் போத்துங்கள் என்று கதறிக்கொண்டு ஓடி வருகிறார்கள், கத்திக்கொண்டு ஓடி வருகிறார்கள். மனைவி போத்தி விடுகிறார்கள். என்ன என்று கேட்கிறார்கள். இப்படி என்று விளக்கத்தை சொல்கிறார்கள். அப்படி பயத்தில், காய்ச்சலில், நடுக்கத்தில், அச்சத்தோடு அல்லாஹ்வுடைய தூதர் போத்திக் கொண்டு தூங்குகிற நேரத்தில் அல்லாஹ் தஆலா அவரை பார்த்து பரிதாபம் தானே பற்றிக்கணும். அடே, பயத்தில் ஒரு மனுஷன் தூங்குறான்ப்பா, நம்மட தூதுவரை கண்டுட்டு பயந்துட்டாரப்பா, நம்மளால தானே இவர் பயப்பட்டு இருக்கிறாரு, ஆறுதல் தானே சொல்லணும் அப்படின்னு தானே நம்ம யோசிக்கணும். அப்படித்தானே நம்ம யோசிப்போம். அப்படி பயத்தோடு, அச்சத்தோடு, நடுக்கத்தோடு தூங்குகிற மனிதரை பார்த்து யா அய்யுஹல் முத்தஸிர், போர்வை போத்துக் கொண்டிருப்பவரே, கும் ஃபஅன்திர், எழும்புவீராக, எழும்பி மக்களுக்கு எச்சரிக்கை செய்வீராக. வரப்பக ஃபகப்பிர், அல்லாஹ்வை பற்றி நீங்கள் துதி பாடுவீர்களாக. வஸியாபக ஃபதஹிர், உங்களுடைய ஆடையை நீங்க சுத்தமாக வைத்துக் கொள்வீர்களாக. அல்லாஹ் அக்பர். எழும்பி மக்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள், ரப்பை பற்றி புகழ்ந்து பேசுங்கள், துதி செய்யுங்கள். அப்படிப்பட்ட நேரத்தில், உங்களை படைத்த ரப்பை சொல்லுகிற நேரத்தில், மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிற நேரத்தில், உங்களுடைய ஆடையையும் நீங்கள் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும், சுகாதாரமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று ஆரம்பத்தில் இறங்கிய வசனமே சுத்தம் சுகாதாரத்தை பற்றி பேசுமாக இருந்தால், இஸ்லாம் இந்த சுத்தத்துக்கும் சுகாதாரத்துக்கும், நிறையவே நோய்கள் இந்த சமுதாயத்தில் பீடிக்காமல் இருப்பதற்கும் எவ்வளவு முன்னெச்சரிக்கை மையத்தை நிறுவியிருக்கிறது பாருங்கள். உண்மையில் ஒரு மனிதன், ஒரு இந்துவாக இருந்தாலும், பௌத்தனாக இருந்தாலும், முஸ்லிமாக இருந்தாலும், இஸ்லாம் சொல்லுகின்ற அடிப்படையில் சுத்தத்தோடு சுகாதாரத்தோடு வாழ்வானாக இருந்தால், இந்த டெங்கு என்று சொல்லுகின்ற, வைரஸ் என்று சொல்லுகின்ற, யானைக்காலி என்று சொல்லுகின்ற, பண்டி காய்ச்சல் என்று சொல்லுகின்ற இந்த கொசுவினால் பரத்தப்படுகின்ற எந்த ஒரு நோய்க்கும் ஒரு முஸ்லிம் என்ன செய்ய மாட்டான், பிடிப்புக்குள் உள்ளாக மாட்டான். ஏனென்றால் அத்துணை நோய்களும் பரகுவது சுத்தம் இன்மையினால்.
அப்படி என்று இன்றைக்கு முழு உலகமுமே ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. ஒரு தரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்னத் அஹ்மத் 14850வது ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், அத்தானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸாயிரன் ஃபீ மன்சிலினா, எங்களை சந்திப்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே எங்கிட்ட வந்தாங்க. அப்போது ஃபரஆ ரஜுலன் ஷைஸன், ஒரு மனுஷனை பார்த்தாங்க. ஒரு மனுஷனை பார்க்கிறாரு. எப்படி பார்க்கிறாருன்னா அவனோட தலையெல்லாம் ஒரு ஜாதி அல்ல கோலமாக இருக்குது. பார்க்கறதுக்கு பசுந்து இல்லாம இருக்கிறான். ஒரு தலைவிரி கோலமாக இருக்கிறான். அவனை பார்க்கிறாங்க. அவனை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அமா கான யஜ்து ஹாதா யுஸக்கினு பிஹி ரஅஸஹு, இவருக்கு ஒரு சீப்பு கிடையாதா? அல்லாஹ் அக்பர். இவருக்கு ஒரு சீப்பு கிடையாதா? தலையை வாரி கொஞ்சம் அழகாக வச்சு கொள்றதுக்கு இந்த மனுஷனுக்கு சீப்பு கிடையாதா? இப்படி அசிங்கமாக பரட்ட தலையோடு அலங்கோலமாக சுத்தம் சுகாதாரம் இல்லாமல் இவன் வந்திருக்கிறானப்பா, ஒரு சீப்பு கிடையாதான்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு நிறைய பேர் தலை வாடுறதே இல்லை. தலை வாடுறதோட்டு தலையில தண்ணி வாக்குறையும் இல்லை. இவ்வளவுக்கு தான் வாக்குற எல்லாரும். இஸ்லாம் எந்த அளவுக்கு சுத்தம் சுகாதாரத்தோடு அந்த மனிதருடைய ஆடை அழுக்காக இருக்குது. ரசூல் அவரை பார்க்கிறாங்க. பார்த்துட்டு ரசூலை கேட்க, ஓ இவர் ஆடையை இவர் கழுகி போடக்கூடாதா? சுத்தமாக இருக்கக்கூடாதா? சுகாதாரமாக இருக்கக்கூடாதா? தலையை வாரலாமே, ஆடையை கழுகி போடலாமே. அப்படி என்று இஸ்லாம் இறை தூதர் சுத்தம் இல்லாமல் தலை அலங்கோலமாக இருந்த மனிதரை பார்த்து, ஆடை அசிங்கமாக அழுக்காக இருந்த மனிதரை பார்த்து நீங்கள் சுத்தமாக ஆகி கொள்ளலாமே என்று இஸ்லாம் பணிப்பதை பார்க்கிறோம். ஆனா இன்றைக்கு சில ஆக்களை அல்லாஹுக்கு ஒரு மார்க்கம் என்ற பேர்ல மார்க்கம் என்ற பேர்ல இந்த தாடியையும் வாடுற இல்லை, பல்லும் தூற்ற இல்லை, மோத்தையும் ஒழுங்கா கழுகுற இல்ல, தலையையும் வாடுற இல்ல, ஒரு வகையா தலப்பாவையும் கட்டிக்கிட்டு இந்த பக்கத்துல 2 சைட்லயும் ஊத்தைய வச்சுக்கிட்டு இதுலயும் ஊத்தைய வச்சுக்கிட்டு ஒரு ஜுப்பாவை ஒரு சேட்டை 10-15 நாளைக்கு போட்டுக்கிட்டு அல்லாஹ் தவக்கில் இந்த உலகத்தில் சுத்தி திரிகிறார்களே, சுத்தம் இல்லாமல் இவங்கள்ட்ட எல்லாம் ஈமான் இல்ல சகோதரர்களே, ஈமான் இல்ல. ஈமான் உள்ள ஒரு மனிதன் பார்க்கிற பார்வையில் பசுந்தாக இருப்பான். தலை சும்மா அப்படி ஜில்லென்று இருக்கும். இருக்கிற ஆடையை சுத்தமாக சுகாதாரமாக கழுகி நல்ல முறையில் அழகாக அணிந்து கொள்வான். அது பெருமை அல்ல, அது ஈமானில் ஒரு அங்கம். அத்துஹூரு ஷத்ருல் ஈமான். எவ்வளவுக்கு இஸ்லாம் இந்த சுத்தத்தையும் சுகாதாரத்தையும் தனி மனிதனில் இருந்து உருவாக வேண்டும் என்று ஊக்குவிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை பாருங்கள், இஸ்லாம் சாதாரண ஒரு மார்க்கம் அல்ல. சஹீஹுல் புகாரி 5889வது ஹதீஸ். இது நிறையவே ஃபிக்ஹ் பாடத்தோடு மதரசாவில் படித்து கொடுக்கிற மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் தான் சொல்லிக் கொடுப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸ் அவர்கள் சொல்கிறார்கள், எங்களுக்கு உக்கித லனா ஃபீ கஸ்ஸி ஸாரிப், நாங்கள் நேரம் குறிக்கப்பட்டிருந்தோம், எங்களுக்கு ஆர்டர் போடப்பட்டிருந்தது. என்ன அப்படி என்று கேட்டால், இந்த வளர்ற மீசையை கத்தரிக்கோணும். எப்படி சுத்தமான மார்க்கம் தெரியுமா? சுகாதாரமான மார்க்கம் தெரியுமா? இந்த மீசை வளர்ந்தானே, இந்த உதட்ட தொடுந்தானே, அப்படிப்பட்ட மீசையை வெட்ட வேண்டும் என்று நாங்கள் பணிக்கப்பட்டிருந்தோம். ஒத்தக்லீமில் அதுஃபார், எங்களுடைய விரல்களிலே உள்ள நகங்கள் வெட்ட வேண்டும் அப்படி என்று பணிக்கப்பட்டிருந்தோம். அதே போன்று வனத்துஃபில் இப்தி, கமக்கட்டு முடியை பிடுங்க வேண்டும் அப்படி என்று நாங்கள் நேரம் குறிக்கப்பட்டிருந்தோம். வஹல்கில் ஆனதி, எங்களுடைய மறைவான இடங்களிலே உள்ள அந்த முடிகளை இறக்க வேண்டும் என்று நாங்கள் கட்டளையிடப்பட்டிருந்தோம். எதுவரைக்கும் என்றால், அல்லா நத்ருக அக்ஸர மின் 40 லைலா, 40 நாளைக்கு மேல் இந்த மீசையை வெட்டாமல் இருக்கக்கூடாது. 40 நாட்களுக்கு மேல் நகங்கள் வெட்டாமல் இருக்கக்கூடாது. 40 நாட்களுக்கு மேல் இந்த கமக்கட்டு முடி பிடுங்காமல் வலிக்காமல் இருக்கக்கூடாது. 40 நாட்களுக்கு மேல் ஆணத்து மறைவான முடிகள் அகற்றப்படாமல் இருக்கக்கூடாது என்று நாங்கள் பணிக்கப்பட்டு நேரம் குறிப்பிடப்பட்ட ஒரு நிலைமையில்
நாங்கள் இருந்தோம் என்று ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லித் தருவதை நாங்கள் பார்க்கிறோம். அருமைக்குரிய இஸ்லாமிய அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். எப்படி ஒரு மார்க்கம் தெரியுமா? நீ முஸ்லீமாக இருந்தால் 40 நாளைக்கு மேல இந்த மீசையை வளர்க்க கூடாது. நீங்க ஈமான் உங்களுடைய உள்ளத்தில் இருந்தால், அரைவாசி சுத்தத்தை நீங்கள் கருதினால் 40 நாளைக்கு மேல நகம் வெட்டாம இருக்க கூடாது. நீங்க ஈமானில் அரைவாசியை சுமந்து கொண்ட சுத்தத்தை விரும்புகின்ற மனிதனாக இருந்தால், நீங்க அங்கிங்கு வளர்கின்ற முடிகளை நீங்கள் 40 நாளைகளுக்கு மேல் வைத்துக் கொள்ள கூடாது. ஆண்களும் சரி பெண்களும் சரி. எப்படியான ஒரு மார்க்கம் தோழர்களே, எவ்வளவு பரிசுத்தமான ஒரு மார்க்கம். ஆனா நிறைய பேர் கை நகத்தை வெட்டுறது, கால் நகத்தை வெட்டுறது இல்லை. நிறைய பேர் மீசையை இப்படியே விட்டுருக்கிறான். எங்கட முஸ்லீம்கள்ல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அப்படியே வளர்த்து வச்சிருக்கிறாங்க, நகத்தை வளர்த்து வச்சிருக்கிறார்கள். இன்றைக்கு மாற்று மத அன்பர்களைப் போல எங்களுடைய சகோதரர்களும் மறைவான இடங்களில் செய்ய வேண்டிய கடமைகளில் செய்யாமல் எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்களாக இருந்தால், நாங்கள் இந்த ஈமான் அரைவாசி என்று சொல்லப்பட்ட, சுத்தம் அரைவாசி என்று சொல்லப்பட்ட இஸ்லாத்தில் இருந்து கொண்டு இப்படிப்பட்ட சுத்தத்துக்கு எதிராக நடப்பது என்பது எந்த அளவுக்கு ஈமான் உள்ளவர்களாக நாங்கள் இருக்கிறோம் என்பதை ஒரு கணம் புடம் போட்டு பார்க்க வேண்டிய ஒரு கடமையும் கடைப்பாடும் இருக்கிறது. ரசூலுல்லாஹ், நீங்க முதலாவது ஒரு மனுஷன் இரவுல எழும்பினா, அல்லது நீங்க முதலாவது தூக்கத்தில் இருந்து எழும்பினா, சஹீஹுல் புகாரி 162. நம்ம யாருமே இந்த சுன்னாவை கவனிக்கிற இல்லைங்க, யாருமே நம்ம இந்த சுன்னாவை கவனிக்கிற இல்லை. நீங்கள் யாராவது ஒருவர் தூக்கத்திலே இருந்து எழும்பினால், முதலாவது அவர் தன்னுடைய கையை பாத்திரத்துக்குள் போட்டு கழுகாமல் அப்படியே வெளியில வச்சு ஊத்தி கழுகி விட்டு பாத்திரத்துக்குள் போடட்டும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிட்டு சொன்னாங்க, ஃபஇன்ன அஹதக்கும் லா யத்ரி ஐன பாத்தத் யதுஹு. நீங்க இரவுல கையை எங்க வச்சிட்டு தூங்கினீங்க என்று உங்களுக்கு தெரியாது, அந்த கை எங்க இருந்தது என்று உங்களுக்கு தெரியாது, அசுத்தமானதை தொற்றிருக்கலாம். அதனால் தூங்கி எழும்பினால் வெளியில நீங்க முதலாவது கை அப்படியே தண்ணியை ஊத்தி கழுகிட்டுத்தான் நீங்க பாத்திரத்துக்குள் கையை போட வேண்டும் என்று சுத்தத்தையும் சுகாதாரத்தையும் இஸ்லாம் ஊக்கப்படுத்துவதை நீங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சஹீஹுல் புகாரி 3295வது ஹதீஸாக இது புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று 162வது ஹதீஸிலும் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க தூங்கினீங்க என்று சொன்னா, தூங்கி எழும்பிட்டால் ஷைத்தான் என்ன செய்யறான்னா, நீங்க தூங்கக்குள்ள இந்த மூக்கு ஓட்டருக்கு தான ஃபைன்ன ஷைத்தான் யபீது அலா ஹைஷூமிஹி. ஹைஷூமிஹி, ஷைத்தான் இந்த உள் மூக்குக்குள்ள தூங்குறான். நாங்க ரசூலுல்லாஹ், நீங்க தூங்கக்குள்ள ஷைத்தான் எங்க தூங்குறான்டா, உங்களோடு வந்து இந்த உள்ளு மூக்குக்குள்ள என்ன செய்யறான், ஷைத்தான் தூங்கிக் கொண்டிருக்கிறான். எழும்பினால், முதலாவது தூக்கத்திலே இருந்து நீங்கள் எழும்பினால், மூக்குக்கு தண்ணீரை இட்டு, தண்ணீரை நீங்கள் மூக்குக்குள் எடுத்து நாசுக்குள் தண்ணீரை செலுத்தி நல்ல முறையில் நீங்கள் அந்த மூக்கை சிந்திக் கொள்ளுங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம எத்தனை பேர் இந்த சுன்னா வச்சுக்கிறோம்? நான் உட்பட எத்தனை பேருங்க செய்கிறோம்? முதலாவது எழும்பினீங்க என்று சொன்னா ஷைத்தான் இதுக்குள்ள தூங்கிக் கொண்டிருக்கிறான், உள் மூக்குக்குள்ள ஷைத்தான் தூங்குகிறான். முதலாவது நீங்கள் உங்களுடைய மூக்குக்குள் தண்ணீரை எடுத்து அதை கழுவி விடுவுங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அசுத்தமான அந்த ஷைத்தான், அருவருப்பான அந்த ஷைத்தான் எங்கட மூக்கு ஓட்டைக்குள்ள தூங்குறான். நீங்க எழும்பிட்டீங்க என்று சொன்னா அந்த மூக்கை நல்ல முறையில் சீறி நீங்க துப்புரவாக்கி கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவதை நாங்கள் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹீஹுல் புகாரி 245வது ஹதீஸ், இதா காம மினல் லைல், இரவிலே ரசூலுல்லாஹ் எழும்பினால் யஷு ஷுஃபாஉஹு பிஸ்ஸிவாக், அவர் வாயை முதலாவது மிஸ்வாக்கு செய்து கொள்வார்கள். நம்ம நிறைய பேர் சும்மா ஓடி வர பள்ளிக்கு, ஏன்னா மிஸ்வாக்கு செய்யறதே இல்லை. 10-12 மணிக்கு பிறகுதான் பிரஷோட நிற்கிறது. சுன்னா தோழர்களே, சுத்தத்தை பேண சொல்லுகின்ற சுன்னா, ரசூலுல்லாஹ்விடத்தில் இருந்த சுன்னா, சுன்னத்தை ஹயாத்தாக்க வேண்டும், பித்அத்தை ஒழிக்க வேண்டும் என்று களமிறங்கியவர்களினால் கைவிடப்பட்ட சுன்னாக்கள். எழும்பியவுடன் கை கழுவுவது கிடையாது, எழும்பியவுடன் மூக்கு சிந்துவது கிடையாது, எழும்பியவுடன் வாய்க்கு நல்ல மிஸ்வாக்கு செய்வது என்பது மிக குறைவு, அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர.
இஸ்லாம் எங்க சுத்தத்தை பேணி பாதுகாக்க சொல்லுது. ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வந்தால் முதலாவது தன்னுடைய வாயே என்ன செய்வார்கள்? சுத்தம் செய்வார்கள். இப்படி சுத்தத்தோடு சுகாதாரத்தோடு இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. இந்த சுத்தம் சுகாதாரம் என்பது அவங்களுக்கு கிட்டையுமே கிடையாது. இந்த பீடி அடிக்கிறார்கள், பெத்திலாக்கு சப்புறாக்கள், சுருட்டடிக்கிறார்கள், இந்த உதட்டுக்குள்ள தூள் வைக்கிறார்கள். நீங்க பல்லு தூட்டியும் என்ன பயன், பல்லு தூட்டாம விட்டு என்ன பயன் கேட்கிறேன். ஏன்னா வாயில இருந்து வார சுருட்டு நாத்தம், சிகரெட்டு நாத்தம், பீடி நாத்தம், போயில நாத்தம், வெத்திலாக்கு நாத்தம். எப்படி அப்பா உங்களோட மனைவி உங்களோடு வாழ்றார்? எப்படி அப்பா வெத்திலாக்கு போடுற மனைவியோடு நீங்க அந்த நாத்தத்தை தாங்கிட்டு வாழ்றீங்க? அசுத்தமே. ஒரு முஸ்லிமு கிட்ட இந்த பழக்கம் இருக்க முடியாது. ஒரு முஸ்லிம் வாய் இப்படி நாத்தத்தோடு இருக்க முடியாது. வெள்ளப்பூட்ட வெங்காயத்தை தின்றுட்டு கூட நீங்க பள்ளிக்கு வரக்கூடாது அப்படி என்று சொன்ன மார்க்கத்தில் இருந்துட்டு பீடி அடிச்சுக்கிட்டு நூத்து போட்டு காதுக்குள்ள சொருகிட்டு வந்த காலமும் இருக்குது. மிச்ச சிகரெட் அடிக்க வேண்டும் என்று நூத்து போட்டு பள்ளி பூக்கல்லுக்குள்ள வச்சு போட்டு தொழுதுப்பட்டு போவுக்குள்ள எடுத்துட்டு போய் மிச்சத்தடிச்ச காலமும் இருக்கிறது. கேட்கிறேன், ஒரு முஸ்லிம் அத்துஹூரு ஷத்ருல் ஈமான், எப்படி ஒரு முஸ்லிம் சுத்தத்தோடு சுகாதாரத்தோடு இப்படி இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று பணிக்குகின்ற இந்த இஸ்லாத்தில் இப்படி புகைத்தலுக்கும் வெத்திலாக்குக்கும் போயிலைக்கும் அடிமைப்பட்ட உம்மத் எப்படி இஸ்லாத்தோடு சேர்ந்து இரண்டரை கலந்து பயணிக்க முடியும்? நிறைய பேருக்கு இது இல்லாட்டி டாய்லெட் போற இல்லை, இது இல்லாட்டி பல்லு கடுப்பு வார, இது இல்லாட்டி தூக்கம் போற. டிரைவர் மாருக்கு இது அடிச்சா தான் தூக்கம் இல்லாம வாகனம் ஓட்டலும். ஏண்டா அவங்க உம்மா இவர் தூக்கம் முழிக்கணும் என்று சொல்லி சின்ன பருவத்தில் ஆறாரோ பாட்டு பாடக்குள்ள வாயில சிகரெட்டை வச்சு போட்டு தானே உம்மா அவருக்கு ஓராட்டினது. அந்த பழக்கம் தான் பெரியாளாகி வந்திருக்குது. உம்மா இவர் கக்கா போற நேத்தையில காலுக்கு மேல வச்சு மகனே கக்கா போகுதில்லைன்னு சொல்லி பீடியையும் சுருட்டையும் வாயில வச்சு போட்டு இப்ப ஓடான்னு சொல்லித்தானே பழக்கினது. சொல்ற காரணங்கள் தோழர்களே, முஸ்லிம்கள் சொல்லுகின்ற காரணம் சிகரெட் குடிக்காட்டி வாகனத்தை எங்கே கொண்டு உற்றுவானா. அல்லாஹ் அக்பர். இப்படிப்பட்ட டிரைவர்மாரோட எப்படி சிகரெட்டில் தவக்குள்ள வச்சிட்டு இருக்கிறான். சிகரெட்டு குடிக்காட்டி தூக்கம் வரும். சிகரெட்டில் தவக்குள் ஒரு வகையில பார்த்தா அதுவும் சிறுக்குத்தான். சிகரெட் தூக்கத்தை கலைக்கிறது, சிகரெட் புத்துணர்ச்சியை தருகிறது. ஏன்னா அப்படி பார்த்தா அதுவும் ஒரு வகையில சிறுக்குக்குள்ள வந்து சேர்ந்தோம். இப்படிப்பட்ட அசிங்கமான வாய்களை சுமந்தவர்கள் நிறைய நோய்வாய்களுக்கு உள்ளாக்கப்படுவார்கள். அதனாலதான் புற்றுநோய், அதனாலதான் இன்னொரு என்ன பல நோய்கள் இஸ்லாமிய உம்மத்தில் வருவதற்கான காரணம் சுத்தம் சுகாதாரம் இஸ்லாத்தில் பேணப்படாத ஒரு காரணம் என்பதை மறந்துவிடக்கூடாது. இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க மூக்குத்தூள் போடுறது. அவங்க வாயில வச்சு இழுக்கிற இல்லை, நாங்க அந்த குத்து அந்த பெருசா பாவம் செய்யறல மௌலவி, நாங்க சும்மா நின்று இழுத்து விடுறது மூக்குள்ள வச்சு. அது சும்மா என்னத்துக்கு இழுக்கிறீங்க? சும்மா இழுக்கு. ஏன் சும்மா இழுக்கணும்? அதுல ஏதோ ஒன்று இருக்குது. இந்த சித்தால டப்பாக்குள்ள போட்டு போட்டு ஒவ்வொரு ஆக்களும் தோலக்குள்ள முதல் பீடி சிகரெட் விழுந்துச்சு பள்ளிக்குள்ள, இப்ப டப்பா விழுவுது பள்ளிக்குள்ள. என்ன சகோதரர்களே, எவ்வளவு அசிங்கம்! இப்படிப்பட்ட முஸ்லிம்கள் இஸ்லாத்தில் எப்படி சுத்தத்தை பேணி பாதுகாக்கிறவர்களாக அவர்களினால் இருக்க முடியும் என்பதை ஒரு கடம் நானும் நீங்களும் சிந்தித்து செயற்பட வேண்டிய கடமையும் கடைப்பாடும் இருக்கிறது. லௌலா அன் அஷுக்க அலா உம்மத்தி அவ் அலன் நாஸ் லஅமர்துஹும் பிஸ்ஸிவாக் மஅ குல்லி ஸலாத்தின். மனிதர்களுக்கு சிரமம் இல்லை என்றால் ஒவ்வொரு தொழுகைக்கும் அவர்கள் மிஸ்வாக்கு செய்ய வேண்டும் என்று நான் பணித்திருப்பேன் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸஹீஹுல் புகாரி 887வது ஹதீஸ். இவ்வளவுக்கு சுத்தத்தை சுகாதாரத்தை பற்றி சொல்லுகின்ற மார்க்கம், இந்த சுத்தங்களும் சுகாதாரங்களும் பேணப்படுமாக இருந்தால் இந்த பண்டிக்காய்ச்சலும் டெங்கும் அந்த நோயும் இந்த நோயும் கிருமியினால் கடத்தப்படுவது என்பதும் நிச்சயமாக சமுதாயத்தில் வருவது என்பது குறைந்துவிடும். பாருங்க, ஸஹீஹுல் புகாரி 216வது ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மர்ர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஹாயித்தின் மின், மதீனாவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் 2 கபறுகள் இருக்கிற அந்த இடத்தால தந்த ஒட்டகத்தில் அப்படியே ரசூலுல்லாஹ் இருந்து கொண்டு போறாங்க. போகக்குள்ள அந்த ஒட்டகம் அந்த 2 கபரடிய வந்த உடனேயே மிரளுது. எந்த அளவுக்கு மறலது அப்படி என்று கேட்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அதில் இருந்து விழுந்து விடுவார்களோ
அப்படி என்று சொல்லுகிற அளவுக்கு மிரளுது. ரசூலா விழ பார்க்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு உடனே இறங்கி ஒரு ஈச்சமட்டையை வெட்டி அந்த ஈச்சமட்டையை இப்படி பிளக்காம இப்படி குறுக்கால பிளந்து இரண்டு கபர்லையும், ஒரு கபர்ல ஒரு துண்டையும் மறு கபர்ல இன்னும் ஒரு துண்டையும் நட்டிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த ஈச்சமட்டை காயாமல் இருக்கும் காயமெல்லாம் இந்த இரண்டு கபறுகளிலும் உள்ள மனிதர்களுக்கு கொடுக்கப்படுகிற வேதனை குறைக்கப்படலாம் அப்படின்னாங்க. குறைக்கப்படலாம் அப்படின்னாங்க. இந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு தான் இன்றைக்கு எங்கட முஸ்லிம் உம்மத் எங்கேயாவது ஒரு ஜனாசா விழுந்தா அந்த நேரத்தில் என்ன செய்யறேன்டா, வாப்பாக்கு உம்மாக்கு அண்ணனுக்கு தம்பிக்கு பாட்டிக்கு பூட்டனுக்கு இந்த ஆமுலக்க கம்பு அல்லது இந்த பூமரம், இங்கே என்ன கம்பு நாட்டுறது, என்ன கம்பு நாட்டுற பூமரம், பூமரம் கொண்டுட்டு போய் ஒரு கூசாவில் தண்ணியும் எடுத்துட்டு போய் அவரை அடக்கம் செஞ்சதுக்கு பிறகு அந்த கபருக்கு மேல இந்த பூக்கண்டு மரத்தையும் நாட்டி அந்த ஆமலக்கண்ண மரத்தையும் நாட்டி அதுக்கு தண்ணியை ஊத்திட்டு வருவாங்க. ஒரு காலம் நான் சின்ன பருவத்தில் இருக்க கேள்விப்பட்டேன், எந்த கபருக்கு மேல பூக்கண்டு நல்லா இருக்குதோ அந்த ஆக்கள் நல்லா ஆக்கலாம், எந்த கபருக்கு மேல பூக்கண்டு செத்துட்டு அவங்க சரியில்லாத ஆக்கலாம். பூக்கண்டை வச்சுதான் இவர் சுவர்க்கவாதியும் நரகவாதியும் என்று இன்றைக்கு எங்களோட சமுதாயம் இன்றைக்கு தீர்மானம் கொடுத்து கொண்டிருக்குது. அது ஒரு வகையில் உண்மைதான். ஏன் அப்படி என்று கேட்டால் கொடுக்கிறது உண்மை என்று சொல்ல இல்லை, நம்ம குத்துற பூக்கண்டு அவர் பாவி என்று சொல்றதுக்கு உண்மைதான் அப்படின்னு சொல்றேன். ஏனென்று கேட்டா ரசூலுல்லாஹ் வாராரு, அந்த இரண்டு கபர்லையும் வேதனை செய்யப்படுறது ரசூலுல்லாஹ்வுக்கு கேட்குது. கேட்டத்தால்தான் அந்த மிருகம் என்ன செய்து அந்த இடத்துல இருந்து மிரளுது. ரசூலுல்லாஹ் புலப்பா இருக்கிறார். உடனே ரசூலுல்லாஹ் அந்த இரண்டு மனிதர்களுக்கும் வேதனை குறைக்கப்படலாம் என்பதற்காகத்தான் ஈச்சமரத்து கம்ப வெட்டி இரண்டா பிளந்து, இது காயாமல் இருக்கும் காலமெல்லாம், காஞ்சா வேதனை வந்துடும், காயாமல் இருக்கும் காலமெல்லாம் வேதனை குறைக்கப்படலாம், ஒன்று நடக்கலாம் அல்லது குறைக்கப்படலாம் அப்படின்னு குத்தினாங்க. யாருக்கு ரசூலுல்லாஹ் குத்தினாரு? வேதனை செஞ்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு கபர்ல இருக்கிற மனுஷனுக்கு தான் ரசூலுல்லாஹ் குத்தினாரு. நம்ம யாருக்கு குத்தணும்? கபர்ல வேதனை செய்யப்படுற மனுஷனுக்கு தான் நம்ம குத்தணும். நம்ம யாருக்கு குத்துறோம்? வாப்பா குத்திட்டு வந்துடுறான். என்ன அர்த்தம்? வாப்பா நீங்க பாவிதான். உம்மாவை குத்திடுறான் பிள்ளை, உம்மா நீங்க பாவிதான். நானாக்கு குத்திடுறான், நானா நீங்க பாவிதான், உங்களுக்கு வேதனை குறைக்கப்படட்டும். நல்லெண்ணமே வராதா? மௌலவிக்கும் குத்துறான், மௌலவிக்கு எல்லாருக்கும் குத்துறது. வேதனை குறைக்கப்படட்டும். அல்லாஹ் அக்பர். பாவின்னு தெரிஞ்சா குத்துங்க, பாவின்னு தெரியாட்டி குத்தாதங்க. நமக்கு யாருக்குமே தெரியாதங்க இவர் பாவியா, இவர் நல்லவரா, சொர்க்கவாதியா, நரகவாதியா, யாருக்கு தெரியும்? நல்லெண்ணம் வைப்போமே. அல்லாஹ் அவர பாவத்தை மன்னிச்சிருக்கலாம், அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்திருக்கலாம், அல்லாஹ் தஆலா அவரை பொருந்தி கொண்டிருக்கலாம். அதனால நம்ம யாருக்கும் பூக்கண்டோ அல்லது ஆமலக்கண்ண மரமோ நம்ம நாட்டக்கூடாது. ரசூலுல்லாஹ் நாட்டினதெல்லாம் அந்த கபூர்ல வேதனை செய்யப்பட்ட மனுஷருக்கு தான் ரசூலுல்லாஹ் நாட்டினாரு. இவர்ல வேதனை செய்யப்படுறாரா இல்லையா என்று எனக்கு தெரியாது, தெரிஞ்சால் நாட்டுவோம், தெரியாட்டி விட்டுடுவோம். இதுதானே ஹதீஸ விளங்குறது. அழகு பாவிக்குத்தானே ரசூலுல்லாஹ் குத்தினாரு. இது தனியான ஒரு சப்ஜெக்டாக எடுத்து விளங்கப்படுத்தப்பட வேண்டிய ஒரு விடயம். இதுல மிக முக்கியம் என்ன அப்படி என்று கேட்டால், ரசூலுல்லாஹ் குத்திட்டு சொல்றாங்க, இந்த ரெண்டு பேரும் ஏன் தெரியுமா வேதனை செய்யப்படுறாங்க? எதற்காக தெரியுமா வேதனை செய்யப்படுறார்கள்? இவங்க ரெண்டு பேரும் பெருசா பாவம் செய்யல, குடிச்சுக்கிட்டு விபச்சாரம் செஞ்சுக்கிட்டு அப்படியெல்லாம் பெரும் பாவம் செய்தவர்கள் அல்ல. இவங்க ரெண்டு பேரும் சிறுநீர் கழிக்கிற நேரத்தையில ஒழுங்கா சுத்தம் செஞ்சு கழிக்க இல்லை. நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அல்லாஹ் ஒழுங்கா சுத்தம் செஞ்சு சிறுநீரை அவர்கள் சுத்தமாக கழிக்கவில்லை. அதனால் அந்த கபரில் இவர்களுக்கு வேதனை செய்யப்படுகிறது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்றைக்கு மனுஷன் பிளட் செக் பண்றான், யூரின் செக் பண்றான், மலத்தை செக் பண்றான், சளியை செக் பண்றான். யூரின்ல என்ன கிருமி இருக்குது அப்படின்னு செக் பண்றான். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார் தெரியுமா? ஏன் தெரியுமா இவர்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள்?
வேதனை செய்யப்படுவதற்கான காரணம் இவர்கள் ஒழுங்காக சிறுநீர் கழிக்கிற போது சுத்தம் செய்யல, அறையும் குறையுமாக சுத்தம் செய்தவர்கள். இப்ப விலங்குதான், நம்ம யூரின் செக் பண்ணக்குள்ள அந்த யூரின்ல என்ன கிருமி இருக்குன்னு பார்க்கிறோம். அந்த கிருமிகள் நம்மள தொட்டிவிடக் கூடாது, பட்டுவிடக் கூடாது. முஸ்லிம் பக்குவமாக இருக்க வேண்டும். யூரின்ல கிருமி இருக்கும், அதை நீ சுத்தம் செய்யவில்லை என்றால் அதுல உள்ள நோய் உனக்கு வந்துடும். அதனால உனக்கு கபர்லையும் பாவம், கபர்லையும் வேதனை, உலகத்திலும் நோயும் பலாயும் முசீபத்தும் வரும் என்பதை இஸ்லாம் எவ்வளவு சூசகமாக சுட்டி காட்டுகிறது. எவ்வளவு அற்புதமான மார்க்கம் தோழர்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு தரம் பள்ளியில பார்க்கறாங்க, ஒரு மனுஷன் துப்பி வச்சிருக்கிறாரு. பள்ளியுடைய சுவத்தில, தாப்பையில, இச்சப்பட்ட ஓலையில துப்பி வச்சிருக்கிறாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சுரண்டி அதை எடுத்துட்டாங்க. ஒரு கொட்டையால ரசூலுல்லாஹ் சுரண்டிட்டாங்க. சுரண்டிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பள்ளியில துப்புவது பாவமாகும், துப்பினால் மூடுவது அந்த பாவத்துக்கு பரிகாரமாகும் அப்படின்னு நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பள்ளியில துப்புவது பாவமாகும், துப்பினால் அதை மூடுவது அதற்கு பரிகாரமாகும் என்னாங்க. இன்றைக்கு சளியினால நிறையவே கிருமிகள் பரத்தப்படுகுதுங்க. இன்றைக்கு கேன்சர் நோய் இருக்கிறவங்களை இப்படி கட்டிக்கிட்டு இருக்க சொல்றாங்க. ஏன்? அவங்களோட கிருமி மற்றவங்களுக்கு போகாம இருப்பதற்கும், மற்றவங்களோட கிருமி இவங்களுக்கு வராம இருப்பதற்கும். இஸ்லாம் எப்படி சுத்தத்தை பேசுது பாத்தீங்களா? சளியை எடுத்து செக் பண்றான், அந்த சளியில என்ன கிருமி இருக்குது அப்படின்னு செக் பண்றான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், துப்பினால், சளியை காரி துப்பினால் மூடுங்கள் அப்படின்றார்கள் ரசூலுல்லாஹ். மூடினால் அந்த மண், அந்த கிருமி, அந்த நஞ்சு எல்லாத்தையுமே அப்படி அழிச்சிடும். எவ்வளவு ஒரு அதிர்ஷ்டமான மார்க்கத்தில் இருந்துட்டு இப்படிப்பட்ட சுண்ணாக்களை கடைபிடிக்காததினால் இன்றைக்கு பெரிய பெரிய நோய்களும் பெரிய பெரிய உயிர்கொல்லிகளும் இன்றைக்கு இரத்த ஓட்டத்தில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துகின்ற பெரும் தாக்கத்துக்குள் எங்களுடைய உம்மத் ஆளாகுவதற்கான மிக பிரதானமான காரணம் சுத்தம், சுகாதாரம் இஸ்லாத்தில் பேணப்படாதது என்பதை புரிந்து கொள்ளும். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழுகிற காலத்தில் சுத்தமாக சுகாதாரமாக இருக்க வேண்டும் என்று பலதரப்பட்ட நிகழ்வுகளை சொல்லித் தருகிறார்கள். அதில் எங்களோட உம்மாமார்கிட்டலாம் ஒரு பழக்கம் இருந்துச்சு. என்ன பழக்கம் அப்படின்னு கேட்டா, இந்த ஆரம்பத்தில் உம்மாமாருக்கு பெருசா இந்த ஹதீஸெல்லாம் தெரியாது, ஆனா அவங்க சில விஷயத்துல கவனமா இருந்தாங்க. பெருசா ஹதீஸெல்லாம் உம்மாமாருக்கு தெரியாது, ஆனா கவனமா இருந்தாங்க. மகரிபாயின பிள்ளையில வீட்டை விட்டு வெளியே அனுப்ப மாட்டாங்க. பாத்திரம் எல்லாத்தையும் மூடித்தான் வைப்பாங்க, தண்ணி எல்லாம் மூடித்தான் வைப்பாங்க. எச்சி எதுவும் மூளையில தங்கி இருக்காது. ஏதாவது ஒன்றுமே இல்லாட்டியும் ஒரு பானையில ஒரு குச்சி எடுத்து பிஸ்மில்லா சொல்லி வைப்பாங்க. நம்மட ஆச்சா, முத்தம்மா, உம்மா, உம்மம்மாவெல்லாம் செஞ்சாங்க. ஆனா ஹதீஸ் என்ன தெரியாது. அந்த காலத்துல அப்படியெல்லாம் இருந்துச்சு ஒரு வளமை. அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லித் தந்த வளமைகள். நீங்கள் பாத்திரத்தை மூடுங்கள், மூடுறதுக்கு எதுவுமே இல்லை என்றால் நீங்க ஒரு குச்சியை எடுத்து அப்படியே மேலால பிஸ்மில்லா சொல்லி வெய்யுங்க நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, இன்றைக்கு பள்ளி வந்து மூச்சுடுகுது, கரப்பத்தம் வந்து இன்றைக்கு அசிங்கத்தை போட்டுட்டு போகுது, பள்ளி அசிங்கத்தை விட்டுட்டு போகுது. அதனால நிறைய எழுப்பு நோய்களும் அந்த நோய்களும் இந்த நோய்களும் வருகுது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களோட பாத்திரத்தை மூடி வையுங்கன்றாங்க. மூடுறதுக்கு கொண்டுமே இல்லாட்டி ஒரு குச்சியை பிஸ்மில்லா சொல்லி நீங்க அமர்த்தி வையுங்க என்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எவ்வளவுக்கு அற்புதமான சுத்தத்தையும் சுகாதாரத்தையும் பேணுகின்ற ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அந்த ஏற்கனவே சொன்ன ஹதீத் சஹீஹுல் புகாரியிலே சளி சம்பந்தமாக வருகின்ற ஹதீத் 415வது ஹதீதாக புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட அல் புசாக்கு ஃபில் மஸ்ஜித் ஹதீஆ, சளியை காரி துப்புவது பள்ளியில் பாவமாகும். வகஃபாரத்துஹா தஃபனுஹா வகஃபாரத்துஹா தஃபனுஹா, அதை மூடுவது அதற்கு குற்றப்பரிகாரமாகும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி இஸ்லாம் சுத்தம் சுகாதாரமாக இருக்க வேண்டும் என்று சொல்லித் தருகிறது. இது யாருக்கு? ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு குடும்ப தலைவனும், ஒவ்வொரு குடும்ப தலைவியும் இந்த உலகத்தில் வாழுகிற காலத்தில் இப்படி சுத்தம் சுகாதாரத்தோடு இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. பாருங்கள், ரசூலுல்லாஹி இஸ்லாம் சொல்கிறார்கள், ஈமான் 70 கிளைகளை கொண்டிருக்கிறது.
அதுல ஆக குறைந்தது என்ன அப்படி என்று கேட்டால் இமாத்தத்துல் அதா மினத் அனித் தரீக், பாதைகளில் மனுஷர்களுக்கு தீங்கு தருகிற பொருட்களை அகட்டி விடுவது அப்படி நாங்கள் சொல்லலாம். குப்பியோடு மட்டும் இல்லைங்க, கல்லு மட்டும் இல்லைங்க, முள்ளு மட்டும் இல்லை, யோகட் கப்பு இருந்தாலும் தூக்கி அதை நசிச்சு போட்டு போட வேண்டிய இடத்துல போடுவதும் ஈமானின் கிளைகளில் ஆக கடைசியில் உண்டு. இப்ப வாங்க, யார் இது சம்பந்தமாக கவனிக்கணும்? சுகாதார அமைச்சியா, இலங்கையிலே உள்ள டெங்கு ஒழிப்பு நோய் சம்பந்தமான அமைச்சியா, அல்லது இலங்கையிலே உள்ள முன்சிபல்ல வேலை செய்யற ஆக்களா, அல்லது இந்த பிரதேச சபையில வேலை செய்யற ஆக்களா, போலீஸா, ஜிஎஸ்ஆ, விதானையா? ஒவ்வொரு மூமினின் மீதும் கடமை. அது ஈமானில் ஒரு கிளை அப்படின்னு நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வீதியில கிடக்கிற இன்றைக்கு நம்ம ஆக்கள் என்ன செய்யறன்னு கேட்டா, வீதியில கிடக்கிறத தூக்குறதும் இல்ல, எல்லாத்தையும் ரோட்டில் தானே போடுறது. பெம்பச கலட்டி மதுருக்கு மேலால ஒரு எரி தொப்புண்டு கேட்கும், யோகட்டை திண்டு போட்டு ஒரு எரி தொப்புண்டு கேட்கும், குப்பையை தூக்கி ஒரு எரி ரோட்டில் தொப்புண்டு கேட்கும், மீனை கழுவிப்பட்டு மதிலுக்கு மேலால ஒரு ஊத்துவே தொப்புண்டு கேட்கும், பாத்ரூம் தண்ணியை அப்படியே விட்டுருக்கிறார் ரோட்டுக்கு, குளிச்சுட்டு வர தண்ணி எல்லாமே ஓடுது, அவன் பைக்லையும் இவன் பைக்லையும் அசுத்தம் அடிச்சு தெரியுது. கொஞ்ச நேரம் நின்றா டெங்கு உருவாகுது. தீங்கா இல்லையா? அநியாயமா இல்லையா? பாவமா இல்லையா? வீதியில் கிடக்கிற மக்களுக்கு தீங்கு தரக்கூடிய பொருட்களை அகற்றுவது ஈமானுடைய கிளைகளில் ஒன்று அப்படி என்றார்கள். அதை போடுறது ஈமானுக்கு எதிர்தானே, அதை வீதியில வீசுவது ஈமானுக்கு எதிர்தானே. இன்றைக்கு நிறைய பேர் ஒரு காணி சும்மா வெட்டையா இருந்தா அதுல தானே குப்பையை கொட்டுறது. உங்களோட காணி மட்டும்தான் காணியா? மற்றவண்ட காணி காணி இல்லையா? எவ்வளவு பெரிய பாவம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லகத் ராய்து ரஜுலன் யதகல்லபு ஃபில் ஜன்னah, ஒரு மனிதனை நான் சுவர்க்கத்திலே பார்த்தேன், அவன் சுவர்க்கத்தில் புரண்டு 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 அப்படியே சுவர்க்கத்தில் அப்படியே தூங்கிக் கொண்டிருக்கிறான், இன்பத்தில் புரண்டு புரண்டு தூங்கிக் கொண்டிருக்கிறான். அவன் ஏன் அப்படி தூங்கிக் கொண்டிருக்கிறான் என்று கேட்டால், மக்கள் போற பாதையில ஒரு மரம் இருந்தது, அது மக்களுக்கு சரியான சிரமத்தை ஏற்படுத்தியது. மக்கள் பயணிப்பதற்கு இலகுபடுத்தி கொடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த மரத்தை வெட்டி மக்களுக்கு பயணத்தை இலகுபடுத்தினான். அதனால் சுவர்க்கத்தில் புரண்டு புரண்டு தூங்குகிறான் நாங்கள் சொல்லலாம். மரத்தை நட்டுவது என்பது இபாதத், மரம் நாட்டுவது என்பது இபாதத். ஒரு மரத்தை நாட்டி அந்த மரத்திலே வருகின்ற கனியையோ காயையோ ஒரு பறவை திண்டால் அந்த மரத்தை நாட்டிய மனிதனுக்கு சதக்காவுடைய நன்மை உண்டு என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட மரத்தை நன்மை என்று சொன்ன மரம், நன்மை என்று சொன்ன மார்க்கம் மக்களுக்கு இடைஞ்சலாக இருக்கிறது என்பதினால் அந்த மரத்தை கூட வெட்டினால் நீ சுவர்க்கத்தில் புரண்டு புரண்டு தூங்குவதை நான் கண்டேன் என்றார்களே ரசூலுல்லாஹ். மக்களுக்கு மற்றவர்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் தொந்தரவு இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்வதனால் சுவர்க்கத்தில் புரண்டு புரண்டு தூங்கலாம் என்றால், ரோட்டுல வார வீட்டுல வார ரோட்டு தண்ணியையும் சிங்கள வார தண்ணியையும் இன்னும் இன்னும் ஜராவைகளையும் இன்னும் இன்னும் பிள்ளைகளுடைய கக்காக்களையும் அதையும் இதையும் வீதியில போட்டு அசிங்கப்படுத்தி வாரவன் போறவனுக்கு இந்த டெங்கு நோய்களும் இன்னும் இன்னொரு வைரசுகளை பரப்புவதற்கு காரணமாக இருந்தால் சுவர்க்கத்திலேயா புரளுவோம், நரகத்திலேயா புரட்டப்படுவோம்? யோசித்து பாருங்கள். நவுது பில்லாஹி மின்ஹா. அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய இதெல்லாம் தாற்பயமாக எங்களுடைய பெண்களுக்கு தெரியாது. நம்ம செய்யறல்ல, இதை நம்மட பொம்பளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறா, நம்ம செய்யறல்ல நம்மட ஆம்பளை பொடியன் செஞ்சிட்டு இருக்கிறான். முட்டையை உரிச்சு திண்டுவாட்டு பிள்ளை போட்டுருவா, முட்டை கோதுக்குள்ள தண்ணி நின்று நெலும்பு பத்தி பக்கத்துட்டுக்காரனுக்கு டெங்குண்டு வந்துடும். நோயை பரப்புறத்துக்கு நீங்க காரணமாக இருந்தீர்கள், கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். ஒரு டொஃபித்தால திண்டு போட்டு அப்படியே போட்டுருவீங்க, அதுக்குள்ள என்ன செஞ்சிடும், தண்ணி நின்று அப்படியே ஆகிரும். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் கடைசியாக சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஈயாக்கும் வல் ஜுலூஸ் அல துர்காத், வீதியில நீங்க நிக்கிறத உட்கார்றத வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னாங்க. சஹாபாக்கு கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுக்கு வேற இடமே இல்லை, ரோட்டு தான் இருக்குது, அப்படின்னா என்ன யா ரசூலுல்லாஹ் செய்யறது அப்படின்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்படி என்றால் வீதியுடைய கடமைகளையும் கண்ணியத்தையும் பேணிக் கொள்ளுங்கள் அப்படின்னாங்க. என்ன யா ரசூலுல்லாஹ் வீதியுடைய கடமையும் கண்ணியமும்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கத்துல் பஸர்,
பார்வையை தாழ்த்துவது, வகஃபுல் அதா நோவினை தருகின்ற தீங்கிழைக்குகின்ற விஷயங்களை ரோட்டிலே இருந்து அகற்றி விடுவது, வரத்து சலாம் சலாம் சொன்னவர்களுக்கு பதில் சொல்லுவது அப்படின்னு நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால இந்த உலகத்தில் வாழ்ற காலத்தில் நம்ம சுத்தம் சுகாதாரத்தோடு வாழ்வுமாக இருந்தால் சமகாலங்களிலே பரத்தப்படுகின்ற இந்த வைரசுகளும் சமகாலங்களிலே பரத்தப்படுகின்ற இந்த நோய்களும் எங்களுடைய சமுதாயத்திலே இருந்து நீங்குவதற்கு இஸ்லாம் சொல்லுகின்ற வழிகாட்டல் என்பது மிக முக்கியமான ஒன்று. சிலாக்கல்ற வீட்டில் பச்சை தண்ணியும் குடிக்க இயலாது. அங்கால சின்ன பிள்ளை கக்கா போயிருக்கும், இங்கால ஒரு கிளாஸ் உடைஞ்சிருக்கும், திண்ட பிங்கான் சோத்த கொட்டி ஒரு பிங்கா அப்படி இருக்கும், மற்ற பிள்ளை சூப்பேஞ்சி இருக்கும், அப்படி இப்படி எல்லாம் அல்லங்கோலமாக இருக்கும். எப்படி இந்த வீடு இஸ்லாமிய வீடாக இருக்க முடியும்? அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, அதனால நானும் நீங்களும் என்னுடைய குடும்பமும் உங்களுடைய குடும்பமும் இந்த விதானைமார்களையோ அல்லது போலீசுகளையோ அல்லது இந்த முன்சிபல்ல வேலை செய்கின்ற சுகாதார அமைச்சில் வேலை செய்கின்றவர்களையோ காத்திருக்காமல் எங்களுடைய சுத்தத்தை நாங்களே பேணிக்கொண்டு அதை நாங்களே பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் என்பதற்கு இணங்க அது ஈமானில் பாதி என்பதற்கு அடையாளப்படுத்தப்பட்டிருப்பதினால் எல்லோரும் சுத்தம் சுகாதாரமாக வாழ்ந்து மற்றவர்களுக்கும் சுத்தத்தையும் சுகாதாரத்தையும் பேணி பாதுகாக்குகின்ற இந்த மார்க்கத்தில் அல்லாஹு தாலா என்றைக்கும் நிரந்தரமாக இருந்து சுத்தத்தோடும் சுகாதாரத்தோடும் வாழ்வதற்கு அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் துணை செய்வானாக. வாஹர தவ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.